அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று வந்து 5846 ஒரு முன்னானத்தை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பை ஆகும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -3.42% பக்கம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயில் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த இடம் ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்போர்ட், இந்த லோ. ஸோ இந்த கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்போர்ட். அதை தான் நேற்று வந்து எடுத்திருக்கு. ஸோ நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னானேற்று வந்து என்ன மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து மேலே வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ எடுத்திருக்கிறது ஒரு ஃபைனல் சப்போர்ட். பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் 65.40 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. 66.71 வந்து ரன் ஆகுது. 0.38 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து நேற்று எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஸோ ஒரு நெகட்டிவ், ஒரு சப்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. 3.614 ரெட் கலரில் ஒரு சப்ளை ஜோன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சப்ளையில் வந்தாலே ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆகுச்சுன்னா அப்படின்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் ஃபைனல் சப்போர்ட் என்னவா இருக்குது நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்றோட லோ தான் ஃபைனல் சப்போர்ட் 5685. ரெசிஸ்டன்ஸ் வந்து 5851. ஸோ எப்படி பார்த்தாலும் க்ளோஸுக்கு மேலே கொஞ்சம் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5851 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து வேணால் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும் 5851 வரைக்கும் வரும். ஸோ இதை தாண்டி கேண்டில்ஸ் வந்து பிரேக் ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பை போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சப்ளை கொடுத்துருக்கறனால ஒரு செல்லிங் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து அடுத்தது பை போகும் மேபி. ஸோ அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா அந்த 5851 வரைக்கும் நாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5695 வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தா 5646 ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. ஆனால் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஓவர் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் எடுக்கலாம், இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் தான். 5695 ஒரு ரிஸ்க் தான். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணலை, பட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ 410 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கோல்டெல்லாம் கண்டினியூஸாக ஒரு டிமாண்டில் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 290 ஒரு $10 to $20 பக்கம் ஒரு அப்சைடு வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் $33.4 நெக்ஸ்ட்டு சப்போர்ட், நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் ஆனது. ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு 880. ஸோ 880 அடுத்த டார்கெட் 890 900 வரைக்கும் நம்ம ஸ்விங் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடேல கண்டிப்பாக ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பர் அது மட்டும் இல்லாமல் காப்பர் ஒரு பக்கத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 867 தான் ஒரு ஹையாக இருந்தது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்த டார்கெட் வந்து 947.95 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்ஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.